எங்களுக்கு வாழணும்லாம் ஆசை இல்ல பெருசா, ஆனா இருக்கும் போது சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும். இப்ப மாசமா இருக்கா முதல் காலம் எனக்கு வந்துரு அண்ணி நான் மாசமா இருக்க என்ன பண்றேன்னு தெரியல, அவனை எதுவும் பண்ண வேணான்னு சொல்லுமா. ஒரு ஃபேமஸா இருக்கானால நான் உண்மையா பாசமா இருக்கேன். அதை பண்றது இதை பண்றது அது பண்றது இப்படி பண்றது இப்படி பண்றது. நான் ஃபேமானதுக்கு காரணமே இப்ப என்ன பெருசா அப்படின்னு இனிமேதான் வாழ்க்கை. பசங்க அடிச்சிட்டா கூட ரஞ்சனி உடனே சண்டைக்கு மூக்கெல்லாம் உடைச்சிருவா. வந்து டிக்டாக்ல வந்து 9,87,000 என்ன பாருங்க, பார்க்காம போங்க, லைக்க போடுங்க, போடாம போங்க. கேக்குறீங்களா இன்னும் சாகலையா? பள்ளியில இருக்க வார ஒரு அண்ணி இதுக்கப்புறம் எப்ப வருவீங்க? தேர்ட் பர்சனை ஒருத்தனை உள்ள கொண்டு வரும்போது இது பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. நாங்கள் பிரிஞ்சதுல ஒரு ரீசன் இருந்துச்சு. அந்த பிரிஞ்சதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உங்களுக்கு எந்த இஷ்யூமே இல்லை, நானும் எந்த தவறுமே பண்ணலை, அவளும் எந்த தவறுமே பண்ணலை. எங்களுக்கு 2 பேத்துக்கு நடுவில் நான் நம்பி ஒரு பையனை விட்டுருந்தேன். அந்த பையன் என்கிட்ட பிரகா பத்தின நிறையான நெகட்டிவான விஷயங்கள் அறிஞ்சு ராஜேஷ் வந்து நம்ம கிட்ட எப்படி சொன்னான், இவங்க வந்து அப்படி இப்படி உங்களை கொல்ல பாக்குறாங்க, போதைப் பொருள் பயன்படுத்தி வீட்டுல எல்லாம் தயாரா இருந்தாங்க அப்படின்னு என்கிட்ட ஒன்றும் ஒண்ணுமே இந்த பக்கம் அன்னைக்கு அந்த தேர்ட் பர்சன் வந்து நான் எல்லா மீடியால சொல்லிருப்பேன். அந்த தேர்ட் பர்சன் வந்து என்ன அந்த வீட்டுக்கே கூட்டு போனாங்க. அவங்கதான் இவரை பத்தி ஃபுல்லா தப்பா என்கிட்ட சொல்லி அதை வந்து நாங்க 2 பேரும் என்னன்னா ஒருத்தர் பேசிக்காம இவ வந்து ஏன்னா நாங்க 2 பேரும் பயங்கரமா லவ் பண்ணிட்டே இருந்தனால அந்த ஒரு விஷயத்த அவனால தாங்க முடியல. சடனா அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அதை மனசுல வச்சுட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா நான் ஒரு பக்கம் ரியாக்ட் பண்ணி அது மீடியாக்குள்ள போய் பல பிரச்சனை வந்துச்சு. முதல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து 2 பேரும் உட்காந்து பேசுங்க, பேச பிடிக்கலையா, உங்களுக்கு இது ஒத்து வரான்னு தெரியுதா, விவாகரத்து பண்ணிருங்க. முறைப்படிப்பு விவாகரத்து பண்ணுங்க. அதை மீடியா கொண்டு போறது, 10 ஊருக்கு இது பண்றது, பஞ்சாயத்து பண்றது, இது எல்லாமே வந்து நான் சொல்றது என்னன்னா விவாகரத்து எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். 1 year 2 year டைம் எடுங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், இவங்க வேலையை இவங்க பார்க்கட்டும். அதுக்கப்புறம் சேரணும்னு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா சேர்ந்துப்பாங்க. ஏன்னா இது எங்க லைஃப்ல நடந்த ஒரு ஆமா. அந்த 1 yearல பாத்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணிருப்பாங்க, நம்ம எதெல்லாம் நம்ம கணவனுக்கு நம்ம கொடுக்கல, எந்த இடத்துல இது பண்ணல, இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி அவங்க ஒன்று விரும்புவாங்க. நான் வந்து எந்தெந்த இடத்துல பிரகாவை வந்து அசிங்கப்படுத்திருப்பேன், நான் எந்த இடத்துல பிரகாவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கல, எந்த இடத்துல நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அவளுக்கான ஒரு தனித்துவம் கொடுக்கல அப்படிங்கறதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணி ஓகே இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும், இவ சொன்னதெல்லாம் நம்ம நல்லது தானே, நம்ம தானே நம்ம ஈகோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அனலைஸ் பண்ணனாலதான் திருப்பி இப்போ எங்களுக்கு இப்பயா ஓகே ரொம்ப ஜாலியா இருக்கு. இதெல்லாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அந்த இஷ்யூப்பா எனக்கு பிரகா எனக்கு கால் பண்ணலாம். நான் எந்த இடத்துல நான் சொன்னதே இல்லை. அவ எனக்கு கால் பண்ணா 1 டைம் 2 டைம் இல்லை, எனக்கு ஒரு 35-45 டைமுக்கு மேலே எனக்கு கால் பண்ணா. நான் என்ன பண்ணிட்டேன், நான் கம்ப்ளீட்டா இவளோட கம்யூனிகேஷனை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் பேசியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு தூரம் உண்மையாவே வந்திருக்கு. அது சத்தியமா சொல்றேன், அந்த விஷயம் நான் ரெக்ரெட் பண்றேன். நான் உண்மையா ஒரு தடவை தான் நம்ம வாழ போறோம். ஒரு டைம் அவ கால் எடுத்து பேசியிருந்தேன் அப்படின்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்ததுன்னு நான் கேட்டு இருந்திருக்கலாம். அந்த ஈகோனாலேயே என்னவோ நான் எனக்கு இவ்வளவு தூரம் வருத்தப்படுறேன். 2 வருஷம் குடும்பமே இப்பயுமே இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் பிரகா வந்து வீட்டுல பேசும்போது கூட நான் ஒரு தடவை கூட வந்து ஓகே அகைன் வந்து எங்க அம்மா எங்க அக்கா எல்லாம் நான் வேணும், எனக்கு அவங்க நான் கஷ்டப்பட்ட நேரத்துல இது பண்ணாங்க அப்படின்னு ஜாயின் பண்ண நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து என்னோட மனைவி என்னோட குழந்தைகள் இருந்தா போதும், எனக்கு வந்து என் லைஃப் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு அப்பயே நான் செல்ஃபிஸாவே வச்சேன். கொஞ்ச நாள் கழிச்சு பிரகா டெய்லி நைட்டு தூங்கும் போதெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நமக்குள்ள இருந்த ஈகோல குடும்ப உறவினர்கள் நம்ம வந்து அவாய்ட் பண்றது தப்பு, இதனால என்ன ஆயிர போகுது, நாளைக்கு அவங்க இல்ல தவறிட்டாங்க. இப்ப இன்னைக்கு நாங்க வந்து எங்க அப்பாவை இழந்துட்டோம், இப்ப வந்து எங்க பையனை மட்டும்தான் எங்க அப்பா பார்க்கவே இல்லை. ஸோ பிரகா எல்லா நாளுமே நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இப்போ அவர் நாங்கள் திருப்பி கொண்டு வரோம்னா கொண்டு வரவே முடியாது. ஸோ பிரகா இது எல்லாமே பேசி ஓகே நம்ம திருப்பி ரீஜாயின் பண்ணலாம், ஃபேமிலியோட ஒரு ஜாயினாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குள்ள பேசி உங்களோட பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்க பாருங்க. இல்லையா கொஞ்ச நாள் பிரிஞ்சிருங்க. அந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ்வுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. ஆனா உண்மையா சொல்லணும்னா எங்க ஃபேமிலி மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபேமிலி நான் கிடையாது. நாங்க ரொம்ப ஹாப்பியா இருப்போம். ஆனா இந்த சண்டைன்னு வரும்போது அந்த ஹாப்பியா ரொம்ப கொச்சப்பட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டோம். பட் வந்து நானும் இவங்க வந்து என்னோட அண்ணி தான். பட் அண்ணியாவே நாங்க பழகுனதே கிடையாது. நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ணி நிறைய ஜாலியான விஷயம் எல்லாம் பேசிப்போம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், எப்ப மாசமா இருக்கா முதல் காலம் எனக்கு வந்துரு அண்ணி நான் மாசமா இருக்கேன் என்ன பண்றேன்னு தெரியல, அவனை எதுவும் பண்ண வேணான்னு சொல்லுமா அப்படின்லாம் ரொம்ப
அப்புறம் ஃபன்னா இருக்கும். அப்பப்ப வீட்டுக்கு வருவாங்க, நல்லா இருக்கும். நாங்க அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணதே கிடையாது முன்னாடி எல்லாம். இவங்க வீட்டுக்கு வருது, நாங்க எல்லாம் கேக்குறது என்னன்னா பிரகா, கலை வந்து இவ்வளவு ஃபேமஸா இருக்கனாலதான் வந்து உங்களுக்கு அந்த பாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு இதை கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா அவர் ஃபேமஸா இருக்கனால நான் உண்மையா பாசமா இருக்கேன், உங்களுக்கு தெரியல. என்னையே அப்படிதான் சொல்றாங்க, கட்டின பொண்டாட்டிய அவர் பிபி போனதுனாலதான் நீங்க வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னு. ட்ரோல் பண்ணி சம்பாதிக்கலாம் எல்லாம் பண்றான். இவரோட நல்ல விஷயத்தை எடுத்து நான் பேசுறேன், எல்லாம் பண்றேன், அதுக்கு அப்படி சொல்றாங்க. இவ்வளவு நாள் வீடியோ கால் ரஞ்சனி வந்து எனக்கு 3 அக்கா. அந்த 3 அக்கால எனக்கு மூத்த தான் ரஞ்சனி. வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து எனக்கும் ரஞ்சனிக்கும் அப்படி ஒரு பாண்டிங் இருக்கும். ஸ்கூல்ல யாராவது பசங்க அடிச்சிட்டா கூட ரஞ்சனி உடனே சண்டைக்கு மூக்கெல்லாம் உடைச்சிருவா, பயங்கரமான அலப்பறையெல்லாம் பண்ணுவா. எங்க இருந்தாலும் இப்ப இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில்னோ எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 3 பிள்ளை ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுல இருந்து எல்லாம், எனக்கு வாட்ச், கிளாஸ், கூலிங் கிளாஸ், செப்பலு, ஷூஸ், வாட் எவர் இட் இஸ் எல்லாமே ரஞ்சனி வந்து எனக்கு பண்ணிட்டே இருப்பா. அவ பிள்ளைக்கு பண்றதை விட எனக்கு பண்ணுவோம். ஏன்னா ரஞ்சனிக்கு வந்து ஒரு பாப்பா தான், இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த சான்ஸ் இல்லை. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதனால அவர் சொல்லுவா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீ மூத்த பையன் நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பசங்களையுமே கேட்பா, நீ வந்துரு, கலையை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரஞ்சனி வந்து ரஞ்சனியும் பிரகாவும் நான் ஃபேமா இருக்கனால தான் வந்து இவங்க எல்லாம் என் கூட இருக்காங்க அப்படின்ல. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் ஃபேம் ஆனதுக்கு காரணமே பிரகா தான். பிரகா இல்லைன்னா வந்து ஃபேம் ஆயிருப்பேன், இந்த அளவுக்கு கிடையாது. என்ன அப்படின்னா பிரகா வந்து டிக்டாக்ல வந்து 9,87,000 என்ன, பிரகா வந்து டிக்டாக்ல 2018ல 9,80,000 வந்து ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப என்னோட ஃபாலோவர்ஸ், நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து வெறும் 78K தான். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் பண்ணல, அப்போ டிக்டாக் பேன் ஆயிடுச்சு. பிரகா அகெயின் வந்து சரி நமக்கு இருக்க டேலண்ட்ஸ் வந்து இவரும் அவரோட டேலண்ட்டை வந்து பெரிய லெவலில் கொண்டு போக மாட்டாரு, ஸோ நம்மளாவது ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரகா முடிவெடுத்து தான் அவள் ஆடுற மாதிரி என்கிட்ட சண்டை போட்டு பர்மிஷன் வாங்கி ஆட போய், அதுக்கப்புறம் நாட்டுப்புற கலைகளை கற்றுக்கிட்டு என்னையும் சேர்த்து இது பண்ணி அப்படியே அது வளர்ந்து 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 இன்னைக்கு பிபி வரைக்கும் வந்து நிற்குது. பிபி போனது என்னோட முயற்சி தான். நாட்டுப்புற கலையை வந்து கொண்டு வரதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றது, நான் மாசமா இருந்தப்ப நிறைய ரெக்கார்டு, மாசமா இருந்தப்போ நிறைய சாகசங்கள் எல்லாம் பண்ணி அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க. இன்னைக்கு பாஸ்ட்ல வந்து பிபி தான் இருக்குது. சொல்லு பிரகா, அவனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி போய் பழைய வீடியோ பாத்துட்டு வாங்க. யாருமே பார்க்கவே இல்ல. அகோரி கலெக்ஷன் ஒன்னே ஒண்ணுதான் நீ சொல்லுன, ஃபேமுக்காக வந்து ஃபேமிலியை இழுத்து கேவலம் பண்ணி அப்படி ஃபேம் வாங்க எங்களுக்கு அவசியமே இல்லை. அவருக்கு டேலண்ட் இருக்கு, எனக்கு டேலண்ட் இருக்கு, எங்க அன்னைக்கு எங்க ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கு. எங்க டேலண்ட்டை காமிச்சா நாங்க ஃபேம் வாங்க முடியும். அந்த அகோரி விஷயம் கூட எப்படி சொல்றதுன்னா, அவர் எங்கேயோ எங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளத்துல போயிட்டு மனசு உடைஞ்சி அவரு காசிக்கெல்லாம் போயிட்டு வந்து ஏதோ முடிய வச்சு ஏதோ சம்திங் அவரு கொஞ்சம் அதுக்கு அந்த மாதிரி போயிட்டாருன்னே வச்சுங்களேன். அவர் ஏதோ ஒரு கோயில்ல போய் உட்காந்துட்டு இருந்தாரு. இந்த மீடியா பர்சன்ஸ் எல்லாம் வந்து அவரை தேடி நாங்களே அவரை மாத்தணும்னு எவ்வளவு போறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டுருந்தோம். என் பையன் பிறந்தப்ப கூட அவரு அந்த பையன் மூஞ்ச காட்ட விடாம நான் அவ்வளவு பண்ணேன், முடி எடுத்துட்டு வந்தா பாக்க விடும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எங்களுக்குள்ள போயிருக்காங்க. அதெல்லாம் நாங்க எல்லாத்தையுமே மீடியால சொல்லிட்டு இருக்க முடியும். நாங்க அப்பெல்லாம் வந்து யூடியூப்ல பெருசா நாங்க பிளாக் போறது அந்த மாதிரிலாம் கிடையாது. சேனல்ஸ்ல தான், அதுவும் அவங்க கேட்கிற கொஸ்டின் மட்டும்தான். எங்களுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணனா எங்களுக்கு ஒரு வருஷம் வேணும், எல்லாத்தையுமே நாங்க டெய்லி ரெகுலர் அப்டேட் கொடுக்கறதுக்கு. ஸோ நாங்க வந்து இவரை மாத்தணும்னு நினைக்கும் போது சோசியல் மீடியால அது பயங்கர ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆகி, அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை. இதுல இருந்து நீ வந்துட்டா நீ ஃபேக்குன்னு சொல்லுவாங்க. நீ வந்து அதுதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ அதவே பண்ணு, ஆனா நல்லா பண்ணு, எல்லாருக்கும் நல்லது பண்ணு, நல்லது பண்றதுக்கு நீ இருக்கிறேன்னா பண்ணு அப்படின்னு சொல்லித்தான் நானும் அதுக்கு அக்செப்ட் பண்ணேன். ஆனா அது வந்து தேர்ட் பர்சன்னால அது ராங்கா போனதுனால நான் வந்து அதனால இது வேணாமே வேணாம். சோ இப்ப நான் அந்த கொண்டையை வச்சுக்கிட்டு இப்ப ட்ரெஸ் போட்டு நாங்க வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க ஒரு யங்ஸ்டர்ஸ், நாங்க இப்பதான் வாழ்க்கையவே இன்னொன்னு சொல்லணும்னா, நாங்க வந்து இந்த நாட்டுப்புற கலையில இருக்கிறப்ப வந்து எங்க வயசு வந்து 20 தான். ஆனா 60 வயசு ஆளுங்க மாதிரி நாங்க அப்ப பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த நாட்டுப்புற கலையில அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இவருக்கு, எனக்கு கூட கிடையாது, அவருக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். நம்ம அந்த கலையில இருந்தோம், அந்த மாதிரிலாம் இருக்கு. சோ அப்ப வாழாத வாழ்க்கை நாங்க அப்பயே விட்டுட்டோம், இப்ப என்ன பெருசா அப்படின்னு.
இனிமேதான் வாழ்க்கை, கம்பேக் இனிமேதான் வாழ்க்கை. அதான் சொன்னேனே, நாங்க வந்து நீங்க வந்து 10 மடங்கு 1000 மடங்கு கீழே போயிருவாங்க. இன்னும் உங்களை பார்க்க முடியும். கேக்குறீங்களா இன்னும் சாகலையா? சாகலாம் பள்ளியில இருக்க வார ஒரு டைம் இறைவன் வந்து சொன்னா கண்டிப்பா நாங்க போயிடுவோம். எங்களுக்கு வாழணும்லாம் ஆசை இல்ல பெருசா, ஆனா இருக்கும் போது சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நாங்க எதுக்கு பாசாங்க? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? ஊரை ஏமாத்துறவங்க யாரை ஏமாத்தணும் சொல்லு? இன்னைக்கு நான் இன்னும் சாப்பிடல. அண்ணி அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துருவாங்க. இல்ல எடுத்துருவாங்க. நாங்க இந்த வீடியோ போடுறோம், ரீல்ஸ் எடுக்கிறோம். இன்னும் நான் சாப்பிடல. காலையில இருந்து நான் சாப்பிடல. இன்னைக்கு ஈவினிங் ஆக போகுது. சாப்பாடை பார்சல் கட்டி வீட்டுல இருந்து இதை பாருங்க அப்படியே சூடா இருக்கு. ஜாக் ஃப்ரூட் பிரியாணி, ஜாக் ஃப்ரூட் பிரியாணி இருந்தாலும் அவங்களுக்கு அது பத்தாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இருந்தாலும் என்ன பண்றது, ஆளுக்கு 2 சாப்பிட்டு கொண்டுக்கலாம். அப்படி வேற வழி இல்லாம சாப்பிடாம இந்த வெயில்ல வந்து கஷ்டப்பட்டு ஆடி இது பண்ணி சோசியல் மீடியால சம்பாதிக்கிறோம்னா கஷ்டப்பட்டாதான் சம்பாதிக்க முடியும். இல்ல கஷ்டப்படாம இவங்க வந்து நோகாம சம்பாதிக்கிறாங்கன்னா எல்லாருமே சம்பாதிங்கன்னா நான் சொல்றேன். சம்பாதிக்காதீங்க நாங்க சொல்லியே. இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுங்க, சோறு சாப்பிடாதீங்க, டைமுக்கு வந்து லைட்டிங் போதான்னு வந்து பார்த்து ஓடி வந்து வீடியோ எடுங்க. எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, எங்களுக்கு வந்து படத்துல வாய்ப்பு அதெல்லாம் வேணாம். பேசிக்கா ரீல்ஸ் போதும். இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க இதுக்காக எல்லாமே பண்றோம். அவ்வளவுதான். மத்தபடி இதுல இருந்து எங்களுக்கு ஒரு பார்க்காம போங்க, லைக்க போடுங்க, போடாம போங்க, நாங்க நல்லா வாழ்ந்து காட்டுவோங்க. அதே மாதிரி சோ எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றோம். பிடிச்ச விஷயத்த பண்றதன் மூலமா எங்களுக்கு ஒரு பேமெண்ட் வருது. சோ அதனால வந்து நாங்க இதுவே கண்டினியூ பண்றோம். அவ்வளவுதான். இது வந்து ஏமாத்துறது, அதை பண்றது, இதை பண்றது, அப்படி பண்றது, இப்படி பண்றது, இப்படி பண்றது, வெளியே வரல. ஆமா, இப்படி பண்றது, அப்படி பண்றது, அப்படி எல்லாம் பண்ணி நாங்க இப்படி இந்த உடம்பு போட்டுன்னு இப்படி எல்லாம் ஆட முடியுமா? ஆடி சம்பாதிங்க பாப்போம். ஓகே மக்களே, வந்து இந்த வீடியோ வந்து பார்த்ததுல வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்காது. எங்களுக்கு வந்து இத சொன்னதுனால ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ரொம்ப நாள் மனசுல பூட்டி வச்சிருந்த ஒரு துக்கம் இது. இத சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சோ எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே வேண்டும். எங்களை ரசிக்கிற, எங்களை பாக்குற, எங்களை லைக் பண்ற மக்களுக்காக இந்த வீடியோ. சோ தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்கள். பாய் பாய். என்ன பண்றது, டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் இப்போ வேகமா வீட்டுக்கு வேற போனோம். ஏன்னா அண்ணி வாங்க, அண்ணி வேற ஊருக்கு கிளம்பணும், பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்னா எனக்கு அவ்வளோதான், நான் மயங்கிடுவேன். ஆனால் அப்படியே போகிற வரைக்கும் சாப்பிட்டு அண்ணியை வந்து வண்டி ஏற்றி விட போகிறோம். ஸோ அண்ணி இதுக்கப்புறம் எப்போ வருவீங்க? கண்டிப்பா வந்துடுறேன், வார வந்துடலான்னு இருக்கேன். போய் தான் மேடம். வாட்டர் பாட்டில் நான் வரது மட்டும் 10 ரூபா, வாட்டர் பாட்டில் 10 ரூபா, தண்ணி கேன் விற்கிறவர். Bye.